ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணணும். ஸோ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அடுத்து நல்லா பிரைட் ரெட்டாக வரணும்ல நமக்கு தந்தூரி, அதனால நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா. இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் அந்த மசாலாலாம் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு தயிர். இப்போது இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதெல்லாம் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு அதோட மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதில் 500 கிராம் சிக்கன் இருக்குது. அண்ட் நம்ம இப்போ ரெடி பண்ண மசாலாலாம் இந்த சிக்கனில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 3 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ சிக்கன் 3 hours மேரினேட் ஆகிருக்கு. இனி அதை நம்ம அவனில் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சிடலாம். இந்த ட்ரேக்கு மேலே நம்ம க்ரில்லிங் ஸ்டாண்ட் வைக்கிறோம். ஸோ இது நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சிக்கனில் இருந்து விழுற மசாலா எல்லாமே இந்த ட்ரேயில் தான் விழும். அதனால் நமக்கு அவன் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால தான் கீழே அந்த ட்ரே வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸ் எல்லாம் வச்சிடலாம். இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம இதில் வச்சதுக்கப்புறமா நம்ம அவனில் 200 டிகிரி செல்சியஸில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணணும். இப்போ இது அவனில் வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நான் அவன்லேருந்து எடுக்கிறேன். இந்த சிக்கன் எல்லாம் ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இனி இதெல்லாம் நம்ம திருப்பிடலாம். எல்லா சிக்கன் பீசஸும் நம்ம திருப்பினதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அவனில் வைக்கலாம். இப்போது அவனில் நம்ம 200 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணணும். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இது அவன்லேருந்து எடுத்துருக்கிறேன். நம்மளோட தந்தூரி சிக்கன் இப்போது ரெடி. நம்மளோட சிக்கன் ரெடியாக இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு கூட ஒரு மின்ட் ராய்தா ரெடி பண்ணிடலாம். அந்த மின்ட் ராய்தாக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் தயிர் எடுத்துருக்கிறேன். இது கட்டி இல்லாமல் கரைக்கணும். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் தயிர் ஸ்மூத்தாக இருக்கணும். தயிர் ஸ்மூத்தாக நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளெண்டரில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்க்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அண்ட் அது கூட ஒரு கப்பு புதினா இலை, இது கூட ஒரு அரை கப்பு கொத்தமல்லி இலை சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு இது ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் இந்த தயிர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அது கூட கொஞ்சமாக ஜீரா பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட மின்ட் ராய்தா ரெடி ஆகிடும். அண்ட் இது தந்தூரி சிக்கன் கூட நம்ம சர்வ் பண்ணிடலாம்.